2013 பல வதந்திகள், பல நிகழ்ச்சிகள், பல பல சர்ச்சைகள், பல பல பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. குறிப்பா எந்த துறைக்கு நிறைய பிரச்சனைகள், சோதனைகள்லாம் வந்தது அப்படின்னு கேட்டா அது சினிமா துறைக்கு தான். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்சது. சில படங்கள் ரிலீஸ் ஆகாமலே போச்சு இந்த 2013வது வருஷத்துல. அது எந்தெந்த படங்கள், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சது, என்னென்ன படங்கள் எதனால நின்னுச்சு அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2013வது வருஷம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை கடந்து வந்து ரிலீஸ் ஆன படங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் விஸ்வரூபம். உலக நாயகன் கமலஹாசன் இயக்கின இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தது. அதுல முதலாவது பிரச்சனை என்னன்னா இந்த படத்துடைய டைட்டில். விஸ்வரூபம் அப்படிங்கிறது வடநாட்டு சொல் அப்படிங்கிறதுனால இத முழுக்க முழுக்க தமிழ் சொல்லா மாத்தணும், தமிழ்ல டைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்து மக்கள் கட்சி முதல்ல புகார் கொடுத்தாங்க. படத்தோடைய நேம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, இது வந்து தமிழ்ல மாத்தினாதான் இந்த படம் வெளியிட முடியும் அப்படின்னு முதல்ல அவங்க பிரச்சனையை தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து உலகநாயகன் கமலஹாசன் இந்த படம் வெளியான நாளே டிடிஹெச்ல வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே பயந்து போயிட்டு, இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நாங்க யாருமே தியேட்டர் தர மாட்டோம் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல தொடங்கின பிரச்சனை அது ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுமூகமா பேசி முடிச்சு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் டிடிஹெச்ல வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சாங்க. பிரச்சனை அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. டிடிஹெச் விவகாரத்தை தொடர்ந்து முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாருமே இந்த படத்தை தடை பண்ணணும், இந்த படத்துல முஸ்லிம்களுடைய மனசு புண்படுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் அமைஞ்சிருக்கு, அதனால அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாடை தவிர முஸ்லிம் மக்கள் எந்த பகுதியில ரொம்ப அதிக அளவுல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் அதிக அளவுல ரிலீஸ் ஆகப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கமல் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தது, இந்த படத்துல எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ தாக்குற மாதிரியோ இல்ல அரசியலோ இல்ல தனிப்பட்ட மதத்தை தாக்குற மாதிரியோ எந்த காட்சிகளும் அமையல, கண்டிப்பா முஸ்லிம் நண்பர்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற வகையில தான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எப்படியோ போக கடைசியா கமல் நிறைய இடத்துல கோவப்பட்டாரு. அதை தொடர்ந்து கடைசியா ஒரு வழியா இந்த படத்துல 5 காட்சிகள் நீக்கப்பட்டு படமும் ரிலீஸ் ஆச்சு. 2013வது வருஷத்துல ரிலீஸ் அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் தலைவா. நடிகர் விஜய், அமலா பால், சத்யராஜ் நடிச்ச படம் இது. இயக்குனர் விஜய் இந்த படத்தை இயக்கினாரு. சந்திர பிரகாஷ் ஜெயின் அப்படிங்கிறவர் இந்த படத்தை தயாரிச்சாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்தது. படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திரையரங்குகள்ல வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. அதனால விநியோகஸ்தர்கள் எல்லாருமே பயந்து போய் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. இதனால தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கோபத்தோடவும் இருந்தாங்க. திரையுலகத்தை சேர்ந்தவங்க தலைவா படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்துல தலைவா படம் ரிலீஸ் ஆகாதது அவங்களுக்கும் அதிருப்தியை தான் வரவழைச்சது. சந்திர பிரகாஷ் ஜெயின் அப்படிங்கிறவரு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு ரொம்ப பாடுபட்டாரு. இருந்தாலும் யாராலையும் இதுக்கு ஒரு முடிவு தேட முடியல. நடிகர் விஜய் தரப்புல அவரும், இயக்குனர் விஜய் தரப்புல இவரும், சந்திர பிரகாஷ் ஜெயின் அவருடைய தரப்புல 3 பேருமே ரொம்பவே முயற்சி பண்ணாங்க இந்த படத்தை குறிப்பிட்ட நேரத்துல ரிலீஸ் பண்றதுக்கு. விஜயோடைய ரசிகர்களும் ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு ரசிகர் விஜய் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறதுக்காக தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளார தலைவா படம் சிக்கிக்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டை தவிர மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் தலைவா படம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. இதனால திருட்டு விசிடிக்களும் ஆன்லைன்ல படம் வர்றதும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. இதனால ரொம்பவே பயந்து போன சந்திர பிரகாஷ் ஜெயின் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்காக ஜெயினும் நடிகர் விஜயும் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த முயற்சி தோல்வியில போய் முடிஞ்சாலும் ஓரளவுக்கு இவரு நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்து, இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகல அப்படின்னா நானும் என் குடும்பமும் நடுத்தருவுக்கு தான் வரணும், அந்த அளவுக்கு நான் கடன் வாங்கியிருக்கேன், விஜயோடைய கால் ஷீட்காக 4 வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்தை நான் வெளியிடுறேன், அதனால இந்த படம் நல்லபடியா வெளியானா மட்டும்தான் என்னால பிழைக்க முடியும், அப்படி இப்படின்னு நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப கண்ணீர் மல்க கொடுத்தாரு. இதனால மனமிறங்கின முதலமைச்சர் இந்த பிரச்சனையில தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதன்படி இந்த படத்துடைய பிரச்சனையில தலையிட்டு அதையும் சுமூகமா முடிச்சு வச்சாங்க. மற்ற மாநிலங்கள்ல ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆன தலைவா தமிழ்நாட்டுல ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. யங் சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வாலு. இந்த படத்துல சந்தானம், விடிவி கணேஷ், ஹன்சிகா மோத்வானி இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. விஜய் சந்தர் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்குறாரு. SS சக்கரவர்த்தி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. லவ், காமெடி எல்லாம் கலந்த இந்த படம் ரிலீஸ் எப்போ அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதே தீபாவளிக்கு அஜித் நடிச்ச ஆரம்ப படம் வெளியாகுது அப்படிங்கறதால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி வைக்கப்பட்டுச்சு.
இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்பு அஜித்தோட தீவிரமான ரசிகர் அப்படின்னு. இவரோட படம் ரிலீஸ் ஆகுறப்போ சிம்புவோட படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தியேட்டர்கள்ல ப்ராப்ளம் ஏற்படும் அப்படிங்கறதால தன்னோட படத்தை பொறுமையா ரிலீஸ் செஞ்சுக்கிறதாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சிம்பு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு காட்சி வரும், கமலா தியேட்டர்ல ஹன்சிகாவும் சிம்புவும் சேர்ந்து பில்லா 2 படம் பாக்குற மாதிரி. அதனால சிம்பு அஜித்துக்கு கொடுக்கிற மரியாதையா இதை நினைச்சு வாலு படத்தை பொறுமையா ரிலீஸ் பண்றாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சோபனா, தீபிகா படுகான் இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கோச்சடையான். இந்த படம் ஃபுல்லா அனிமேஷன்ல தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அது எல்லாமே அதிக அளவுல இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் இந்த படத்துல 3 கேரக்டர்ல வரா மாதிரியும் ஃபுல்லா அனிமேஷன் பண்ணிருக்கிற மாதிரியும், இந்த படத்துல ரஜினிகாந்த் தாண்டவம் ஆடுற மாதிரியும், சோபனாக்கும் ரஜினிகாந்துக்கும் டான்ஸ் போட்டி இருக்கு, இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. இந்த செய்திகள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாரையுமே எதிர்பார்ப்புக்கு அதிகமாவே தூண்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தெளிவான முடிவு இதுவரைக்கும் படத்துடைய குழு கொடுக்கல. ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள், அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா படத்தோடைய ஒர்க் இன்னும் முடிவடையல அப்படிங்கறதால படத்தோடைய ஆடியோ மட்டும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமும் படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் ஆகல. ஆனாலும் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா நடக்கல. இதுக்கு காரணமும் படத்துல வேலைகள் இன்னும் முடிவடையல அப்படிங்கிறது தானாம். இதை தொடர்ந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 2014 வருஷம் ஜனவரி 1 வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா பொங்கலுக்கு வீரம், ஜில்லா இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோடைய படங்கள்லாம் வருது அப்படிங்கறதால இவங்க 2 பேரை விட பெரிய ஹீரோ ரஜினி, இவருடைய படம் வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேருடைய படங்கள் பாதிக்கும் அப்படிங்கறதால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகுதாம். ஆனா அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் நடந்தது அப்படின்னா படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் தெரிய வரும். 2013 பல படங்கள் வெளிவந்துச்சு. அந்த படங்கள்ல ரிலீஸ்க்கு முன்னாடியே பல படங்கள் பிரச்சனையை சந்திச்சது. சில படங்கள் திரைக்கு வராமலே போச்சு. அதுல முக்கியமான படம் தான் மதகஜராஜா. இந்த படத்துல விஷால், வரலட்சுமி, அஞ்சலி இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஜெமினி பிலிம் சர்க்கியூட் தரப்புல இந்த படம் தயாரிக்கப்பட்டுச்சு. ஜெமினி பிலிம் சர்க்கியூட்டுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற நிறுவனம் இவங்களுக்கு பினான்ஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில படப்பிடிப்புகள்லாம் கூட நடந்துச்சு. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு சேர வேண்டிய பணத்தை ஜெமினி பிலிம் சர்க்கியூட் முதல் பில் பணத்தை மட்டும் தான் செலுத்துச்சாம். அதுக்கப்புறம் 2வது பில்ல அனுப்பின ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு ஜெமினி பிலிம் சர்க்கியூட் மீதி பணத்தொகையை அனுப்பலையாம். இதனால அந்த நிறுவனம் இந்த படத்தை வெளியிடக்கூடாது, வெளியிட்டீங்க அப்படின்னா ஜெமினி பிலிம் சர்க்கியூட் எங்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்த மாட்டாங்க, அதனால படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு தடை போடுங்க அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் விஷால் இந்த படத்தை வாங்கினாரு. கடைசியில அவராலையும் இந்த படத்தை வெளியிடப்பட முடியாம ஆயிடுச்சு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையால அந்த படம் ரிலீஸ் ஆகவே முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் பாண்டிய நாடு படத்துடைய ஷூட்டிங்கும் இந்த படத்துடைய ப்ரமோஷன் எல்லாமே சேர்ந்து நடந்துட்டு இருந்தது. இதனால ரொம்ப டென்ஷனான விஷாலுக்கு உடம்பு சரியாமலே போயிடுச்சு. பாண்டிய நாடு ரிலீஸ்க்கு அப்புறம் தியேட்டர்கள்ல ரசிகர்களை நேரடியா பார்த்து கண்டிப்பா மதகஜராஜா படம் நெக்ஸ்ட் இயர் இல்ல டிசம்பர், ஜனவரி எப்படி இருந்தாலும் நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம், அது ஒரு நல்ல படம், சோ எம்ஜிஆர் கலக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2013 வருஷம் ரிலீஸ் அப்போ பிரச்சனையில சிக்கின இன்னொரு படம் தான் ஜன்னலோரம். பார்த்திபன், விமல் 2 பேருமே லீட் ரோல் பண்ணியிருந்த படம் தான் ஜன்னலோரம். இந்த படத்தை இயக்கினவர் கரு பழனியப்பன். இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு பிரிண்ட் வராத காரணத்தினால படங்கள் கேன்சல் ஆக்கப்பட்டுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல இன்னும் பிரிண்ட் வரல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தயாரிப்பாளர் சங்கத்துல இது பத்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் ரிலீஸும் ஆச்சு. ஆனா இந்த பிரச்சனை சம்பந்தமா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்த யாருக்குமே ப்ரொடியூசர் செவி சாய்க்கல. அது மட்டும் இல்லாம அவங்க நாட் ரீச்சபிள்ல இருந்திருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோஸோடைய படங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகள், பிரச்சனைகளை சந்திக்கிறது வழக்கம். ஆனா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் கூட இப்போதைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னையோட நிலைமை.